செலியன் சொல்றாரு, எங்க அம்மா முக்கியமான வேலையா இருக்காங்க. இத கேட்டா ஷாக் ஆயிருவாங்கன்னு சொல்றாங்க. இனியாவும் வேண்டாம், எங்க அம்மாவுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்றாங்க. அதுக்கு ராதிகா சொல்றாங்க, என் குடும்பத்தை விட முக்கியமான வேலை எனக்கு வேற என்ன இருக்குன்னு பாக்யா சொல்லுவாங்க. அவங்களுக்கு போனை போடுங்க, அப்பதான் நான் இனியாவை அனுப்பி வைப்பேன். செலியா, போனை போட்டு என் கையில கொடு. பாக்யா சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட, செலியன் தான் போன் பண்ணிருக்கான், நான் பேசிட்டு வந்து இந்த வேலையை முடிச்சிடுறேன் அத்தை. பாக்யா, வீட்டுல போய் பேசிக்கலாம், இப்ப முடிய போற ஸ்டேஜ்ல இருக்கோம், இப்பயா பேசணும்? இல்ல அத்தை, பேசிட்டு வந்துடுறேன், ஏதோ அர்ஜென்டா இருக்கும். சொல்லு செலியா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? நான் ராதிகா பேசுறேன். நீங்க எப்படி செலியன் போன்ல எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ராதிகா. இனியாவ கூட்டிட்டு போகணும்னா நீங்க இப்ப வந்தாகணும். எங்க வரணும்னு டீடைல்ஸ உங்க பையன் சொல்லுவாரு. பாக்யா எல்லா விஷயத்தையும் ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. ஈஸ்வரியும் நான் உங்க கூட வர்றேன்னு பாக்யா கிட்ட சொல்றாங்க. செல்விய பாத்துக்க சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கோபி பாக்யாவே பாக்குறாங்க, பதட்டமாறாங்க. பாக்யாவும் ஈஸ்வரியும் அந்த லொகேஷனுக்கு வர்றாங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க ராதிகான்னு கேக்குறாங்க. ராதிகா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க பாக்யா கிட்ட. ஈஸ்வரி இனியாவ திட்டுறாங்க. அப்ப ராதிகா சொல்றாங்க, பாக்யா உங்ககிட்ட ஒப்படைக்கதான் உங்களை வர சொன்னேன், வயசு பொண்ண பத்திரமா பாத்துக்கோங்க. ஈஸ்வரி இனியாவ காருக்குள்ள வச்சு திட்டுறாங்க. பாக்யா கிட்ட ராதிகா சொல்றாங்க, நான் நினைச்சிருந்தேன்னா இத கண்டுக்காமலே போயிருக்கலாம். இனியா அரெஸ்ட் ஆகாம தடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசிதான் தடுத்திருக்கேன். நீங்க நான் இன்னைக்கு பண்ண மாதிரி அன்னைக்கு என் பொண்ணுக்கு பண்ணீங்களா? அதுதான் ராதிகாவுக்கும் பாக்யலட்சுமிக்கும் ஆன வித்தியாசம். பாக்யா நன்றின்னு சொல்றாங்க ராதிகா கிட்ட. கார்ல ராதிகா கிளம்பிடுறாங்க. இங்க பாக்யாவும் ஈஸ்வரியும் கிளம்பிடுறாங்க இனியாவை கூட்டிக்கிட்டு. போட்டி நடத்துறவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமா பாக்யலட்சுமியும் ஈஸ்வரியும் கிளம்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அவங்க பக்கத்துல இருந்து செல்வி மாத்திரம் தான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. எதிரணியில கோபிநாத் அண்ட் டீம் டெசர்ட் ரெசிபிய ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்ட்ல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். செல்வி பாக்யாவுக்கு போன் பண்றாங்க. அக்கா, நீ எப்ப வருவ? எனக்கு வர முடியும்னு தோணல செல்வி, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, நடக்கிறது நடக்கட்டும்னு போனை வச்சிடுறாங்க.